இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் மார்னிங் சீக்கிரமாகவே சமைச்சிட்டேன். நல்லா பசங்க சீக்கிரம் சாப்பிட்டாங்க. சாதம் குறைஞ்சிருக்கு. சூடான சாதம் இல்லை, இன்றைக்கி சாதம் தான். இப்போ பருப்பு தக்காளி ரசம். இன்னொரு வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மேக்ஸிமம் ரசம் வைப்பேன் வீட்டில். டெய்லியுமே இருக்கும் ரசம், ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும். இது பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல். இந்த மாதிரி கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணும்போது பாசி பருப்பு இருக்குல்ல, அதை ஊற வச்சோ இல்லை பாதி வேக வச்சோ சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்காயும் அதே மாதிரி நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும் அந்த பொரியல். இது வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. யூஸ்வலாக வெண்டைக்காய் கொலன்னு இருக்குன்னு போட மாட்டாங்க. அதுக்கு முதலே நீங்கள் தாளித்து கொட்டி கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காவை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயும் போல் தயிர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.